தேவன் நம்மகிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்குறாரு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணா போதும். எப்படி சொல்றாருன்னா, இத ஒண்ண மட்டும் பண்ணிடுப்பா அப்படின்ற மாரி சொல்றாரு. அது எங்க சொல்றாருன்னா, மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல அதனுடைய 2வது பகுதி. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். அதுதான் தேவன் நம்மகிட்ட கேட்கிற காரியம். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த வசனம் நான் இதுக்கு பெருசா விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வசனமே அழகா சொல்லுது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் மனத்தாழ்மை. எப்படி மனத்தாழ்மை? ஏன் அந்த இடத்துல தேவன் தாழ்மைன்னு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு மனத்தாழ்மைன்னு கொடுக்கணும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் தேவன் என்னை நடத்தின விதங்கள் வச்சு நான் சொல்ல போகிறேன். தேவன் என் வாழ்க்கையில் கிரியை செஞ்சு எனக்குள்ளே அவர் கற்பித்து எனக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கிற சில மாற்றங்களை தான் நான் சொல்ல போகிறேன். அந்த மனத்தாழ்மைன்ற விஷயம். ஏன்னா தாழ்மை அப்படின்ற வார்த்தை என்னன்னா, அது ரொம்ப எல்லாரும் பயன்படுத்தி அதோட இந்த ஒரு எசன்ஸே போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். தாழ்மைன்ற நான் தாழ்மையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறது, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே போயிடுச்சு. அதனால தான் என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஆண்டவர் கொடுக்குறாரு. மனத்தாழ்மை அப்படிங்கிறார். தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது தாழ்மைன்றது ஃபஸ்ட்டு மனசில் இருக்கணும். மனசில் தாழ்மை இல்லாமல் நான் வெளியரங்கமாக தாழ்மையாக இருக்கிறேன்ட்டு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் தெரியுமா, அது பெருமை. சொல்லப்போனால் அதுதான் என்ன சொல்கிறது, ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு காரியம். மனசில் தாழ்மை இல்லாமல் நம்ம வெளியரங்கமாக சில தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா. என்ன சொல்கிறது, யாராவது நம்ம ரொம்ப புகழ்ந்துட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை நம்மளாவே ரொம்ப தாழ்ந்து போகிறது. யாராவது ஃப்ரெண்டில் கூப்பிட்டு உட்கார வைக்க சொன்னால் இல்லை நான் பேக்லேயே இருந்துக்கிறேன், அதெல்லாம் குறையா சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் இருந்து உங்கள் மனசு அது இன்டென்ஷன் எப்படி இருக்குது, உண்மையிலேயே நீங்கள் மனசில் தாழ்மையோடு அந்த காரியங்களை பண்ணுறீங்களா, இல்லைன்னா 4 பேர் நம்மளை தாழ்மையானவன்னு சொல்லும்படியாக நம்ம அதை பண்ணுறோமா? நம்மளில் நிறைய பேர் என்ன சொல்கிறது, 4 பேர் நம்மளை இவன் ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன், இந்த பொண்ணு ரொம்ப தாழ்மையான ஒரு சகோதரி இப்படின்னு சொல்கிறதுக்காகவே நம்ம நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய நடிக்கிறோம், நிறைய மாய்மாலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவன் அந்த வசனம் கொடுக்கும் பொழுதே தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மனத்தாழ்மையை குறித்து நான் ஒரு 2-3 விஷயங்கள் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த 2-3 விஷயங்களுமே என் வாழ்க்கையில் அது ஒரு பெருமைன்னு தெரியாமல், அது ஒரு சுயம்னு தெரியாமலே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது என்னைக்கு தேவன் உணர்த்தினாரோ அன்னையிலேருந்து எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சது. ஸோ அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் கூட, இந்த மனத்தாழ்மையை உணர்த்த முடியாது அதோட முக்கியத்துவத்தை தேவன் எங்கே உணர்த்துறாரு அப்படின்னா, 1 பேதுரு 5வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் ஒரு வார்த்தை வரும். அந்த வசனத்தில் நடுப்பகுதியில் இப்படி வரும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்னு வரும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணுமா, அதாவது லிட்டரலாக நம்ம ட்ரெஸ் அணிந்து கொள்கிற மாதிரி. நம்ம ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம எப்படி நிர்வாணமாக இருப்போமோ அது போல் நம்ம மனசில் ஒரு தாழ்மை இல்லைன்னா நமக்குள்ள ஒரு நிர்வாணம் இருக்கும். அந்த நிர்வாணத்தின் பேர் தான் பெருமைன்ற நிர்வாணம். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம பெருமை அப்படின்ற நிர்வாணத்தை வெளிப்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா அந்த மனத்தாழ்மையை தரித்து கொண்டு நம்ம அந்த நிர்வாணத்தை மறைச்சு கொள்ளலாம். ஸோ அதுதான் அந்த வசனம் அழகாக சொல்லுது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வசனம் வருது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த தாழ்மையை குறித்து பேசுறதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் நினைக்கிறேன். ஏன்னா அது புரிஞ்சாதான் நம்ம எந்த விஷயத்துல தாழ்மையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறோன்றது உங்களுக்கு புரிய வரும். சுயம் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. சுயம்னா என்னோட செல்ஃபாக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னோட செல்ஃபில் நம்ம இயங்குறது, சுயமாக இயங்குறது, சுயமாக பேசுறது, பார்க்கறது, சுயமாக சிந்திக்கிறது, இது எல்லாமே சுயம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. கர்த்தர் ஆப்வியஸாக நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார். இந்த ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நமக்கு கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். சுயாதீனம்னா என்னென்னா, நம்ம என்ன நினச்சாலும் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா, நான் நினச்சா கடைக்கு போயிடலாம். நான் இன்னைக்கு போய் இந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு அந்த காசு நான் போய் இந்த பொருளை வாங்கிடலாம். நான் இந்த விஷயத்த மனசில் சிந்திக்கணும்னு நான் நினச்சேன்னா அதை நான் சிந்திக்கலாம். இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினச்சேன்னா அந்த விஷயத்த நான் எந்த தடையும் இல்லாமல் நான் அதை பேசலாம் யார்கிட்ட வேணாலும். அந்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த சுயாதீனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இந்த மனத்தாழ்மைன்ற காரியம் வருது, பெருமைன்ற காரியமும் வருது. நினச்சி பாருங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த மரத்தை வச்சிடுறாரு.
மரத்தை வைக்கிற தேவன் அங்கே ஒரு கண்டிஷனையும் கொடுக்குறாரு, அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். எப்படி அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ உண்மையிலே தேவன் நமக்கு வந்து சுயாதீனத்தை மட்டும் தான் கொடுத்துருப்பார் அப்படின்னா எதுக்கு அந்த கண்டிஷனை வைக்கணும்? அந்த மரத்தை படைச்சிட்டு அதை சொல்லாமலே விட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம தேவன் நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறார், நம்ம சுயமா இயங்குறதுக்கு அந்த கிருபையை கொடுக்குறாருன்னு சொல்ற பொழுது அந்த வார்த்தையை சொல்லாம விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் அதை ரொம்ப 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 பெருசுபடுத்தி சொல்றாரு, அந்த பழத்தின் கனியை புசிக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம சுயமா இயங்குறதற்கு, சுயமா சிந்திக்கிறதற்கு, சுயமா நம்ம நேரத்தை செலவழிக்கிறதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்துக்கும் நமக்கு அதிகாரம், நம்ம நினைச்சா பண்ணலாம். ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கறது இல்லை. தேவன் எதிர்பார்க்கறது நம்ம அந்த சுயாதீனம் நம்ம கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்து தேவன்கிட்ட கேட்டு கேட்டு அவரோட சித்தத்தை அறிஞ்சு நம்ம செயல்படுத்தணும், வாழணுன்றது அவர் விருப்பம். நான் இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, ஒரு அம்மா ஒரு அப்பாவும் இருக்கிறப்ப நீங்களே வந்து ஒரு அம்மாவா அப்பாவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறீங்க, டே அந்த பக்கம் போகாத, அங்கே வந்து அந்த இடம் சரியில்லை, அங்கே ரொம்ப கரடு முரடாக இருக்குது, முள்ளுகளாக இருக்குது, அந்த இடம் அங்கே போகாத, போனால் நீ வந்து உனக்கு அடிப்படும். அப்போ இந்த குழந்தைக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அந்த இடம் என் கண்ணு முன்னாடி இருக்குது, நான் நினச்சா போகலாம், நான் போவேன் அப்படின்ற ஒரு காரியம் அந்த குழந்தைக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், இல்லை அந்த இடம் என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நான் போகிற டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் போகக்கூடாது. இந்த இடத்துல இந்த குழந்தையோட இடத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்கிற ஒரே காரணத்தினால நம்ம வந்து அந்த சுயாதீனத்தை டேக் ஃபார் கிராண்டட், அதாவது அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்து தான் எந்த அளவுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அதிகாரத்தை என்ன சொல்கிறது மிஸ்யூஸ் பண்ணாமல் தாழ்மையை தெரிச்சு கொண்டார் அப்படின்றத அவர் தாழ்மைன்றதை தாண்டி பிதாவின் சித்தத்தை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் நான் மட்டும் படிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும், இங்க அவருன்றது இயேசு கிறிஸ்து, தேவன்றது பிதாவாகிய தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், புரியுதா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருக்கிறத ஒரு கொள்ளையாடின பொருளா, தனக்கு கிடைச்ச ஒரு 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 சுயாதீனமா நினைக்காம, ஒரு டேக் ஃபார் கிராண்டட் அதை எடுத்துக்காம, தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம் அந்த மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் இருந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, கெத்செமனே தோட்டத்துல பிடிக்கப்படும் போது நினைக்கிறேன், அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை கொண்டு என்னை காப்பாற்றுவாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த இடத்துல இருந்து தன்னை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அது பண்ணலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தாழ்மையை வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்பினார். தாழ்மையை வெளிப்படுத்துறது என்னன்னா கீழ்ப்படுகிறது. யாருக்கு கீழ்ப்படுகிறது? பிதாவின் சித்தத்தை இருந்து அதுக்கு கீழ்ப்படுகிறது. அதான் ஒரு இடத்துல வசனம் பிலிப்பியர் 2:5 5வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு பவுல் சொல்றார். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன சிந்தனை இருந்திருக்குன்னா, தான் பிதாவுக்கு கீழ்ப்படியணும், அந்த பிதாவுக்கு கீழ்ப்படுகிறது மூலமா மட்டும்தான் மனத்தாழ்மையை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா கீழ்ப்படுதல் எங்க இருக்குதோ அங்கதான் தாழ்மை இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆளுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா அவங்களை நான் வந்து மதிக்கிறேன், அவங்ககிட்ட என் தாழ்மையை வெளிப்படுத்துறேன். ஒருவேளை நான் அவங்ககிட்ட பெருமையை வெளிப்படுத்தணும்னு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நீ சொல்லி நான் என்னப்பா கேட்கறது, நான் வந்து விதண்டாவாதம் பேசலாம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அவர் ரொம்ப 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 சமமா இருக்கிறாரு. அதை வந்து ஒரு கொள்ளையாடின பொருளா அதை எடுத்துக்காம தம்மை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, வார்த்தை கவனிங்க, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த தன்னுடைய சுயாதீனத்தை வெளிப்படுத்தாம பிதாவின் சித்தத்தை செய்யறதே எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறாருன்ற யோவான் 6வது அதிகாரம் 38வது வசனத்துல ஒரு வசனம் இருக்குது. யோவான் 6:38 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இந்த இடத்துல 2 சித்தம் சொல்றாரு. அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்குது. நான் சூஸ் பண்றது பிதாவின் சித்தத்தை. இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறது உங்களுக்கு இதுதான். உங்க வாழ்க்கையில நீ என்ன பண்ணாலும், என்ன பேசினாலும், என்ன சிந்திச்சாலும், உங்க நேரத்தை எப்படி பயன்படுத்தினாலும், இதில் எல்லா விதத்திலையும்
பிதாவின் சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா அப்படின்றத நீங்கள் இனிமேல் சரி பார்த்து சோதிச்சு பார்த்து நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் பிதா பிரியப்படுவார். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் வசனம் இப்படி சொல்லுது. எபேசியர் 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கர்த்தருக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொன்று இருக்குது. நாம் இதை எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒரு சினாரியோ சொல்ல போகிறேன். அதை தயவு செஞ்சு ரொம்ப 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 கவனமாக கேளுங்க. என்னன்னா, எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது நான் சுயாதீனம் அப்படின்ற காரியத்தை தான் சொல்லணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு சுயாதீனம் இருக்குது, நீங்கள் அதை சுயாதீனம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் சுயமாக உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் பெருமையை வெளிப்படுத்துறவங்களா இருப்பீங்க. வாழாமல் பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரத்தில் வசனம் என்ன சொல்றது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அவரோட ராஜ்யத்தை சுதந்திரிப்பான். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை யாரு செய்யறாங்களோ அவங்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறீங்கன்னு மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனத்தை சொல்றாரு. இன்னொரு இடத்துல பவுல் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது அப்படிங்கிறார். ஸோ பவுல், இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு சுயாதீனம் இருக்குது, தங்களால் எதை வேணா பண்ண முடியும், ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்க பிதாவின் சித்தத்தை அறிந்து மட்டுமே செயல்பட்டாங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கோங்க, டாபிக் டிவியேட் ஆகி போகுதே, தாழ்மைன்னு ஆரம்பிச்சோமே, இங்கே தான் பிதாவின் சித்தம் அப்படின்ற காரியத்தை சொல்கிறேன்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் தாழ்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பிதாவின் சித்தத்தை மட்டும் தான் செய்யணும். நீங்கள் பிதாவின் சித்தத்தை எப்போ நீங்கள் பிதாவின் சித்தத்தை அறிஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் இந்த தாழ்மையை அணிந்து கொள்றவங்களா மாறிடுவீங்க. அந்த 1 பேதுரு 5:5 சொல்கிற மாதிரி மனத்தாழ்மையை நீங்கள் எப்போ அணிந்து கொள்வீங்கன்னா, பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படும்படியான ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போதான் நீங்கள் தாழ்மையை நீங்கள் வெளிப்படுத்துறவங்களா இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்துகிற தாழ்மை எல்லாமே நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் பிதாவின் சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே அதை ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் செயல்படுறீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அது வரைக்கும் உங்ககிட்ட வெளிப்படுறது பெருமையாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பொய்யானதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா பைபிள் நிறைய இடங்கள்ல மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், மெய்யான விடுதலை நிறைய இடங்கள்ல சொல்லுது. ஏன்னா பிசாசாலே நமக்குள்ள நல்ல காரியங்களை கொடுக்க முடியும். ஏன்னா பிசாசு கொடுக்குற காரியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அவங்க கொடுக்கறது டெம்பரரியானது, அதில் ஒரு சமாதானம் இருக்காது. எப்போ நீங்கள் பிதாவுக்கு, அதாவது யோவான் 6:38 இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி, என் சித்தத்தின்படி எல்லாம் பிதாவின் சித்தத்தின் மட்டுமே செய்கிறதுக்கு வந்தேன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எப்போ அந்த மாதிரி ஒரு ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களோ, எப்போ சரண்டர் ஆகிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்ககிட்ட தாழ்மையை வெளிப்படுத்த முடியும். இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ரொம்ப ரீசெண்டாக ஆண்டர் எனக்குள்ள ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நான் எப்பவுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது தவறானதுன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், நம்மளை சார்ந்தவங்களை கொடுத்த விஷயம், ஏதாவது மைண்ட் ஆக்குப்பைடாகவே இருக்கும். அது மைண்ட் அமைதியாக இருந்தால் எனக்கு ஞாபகமே இல்லை. எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அது தெரியலை, தப்பு. நான் நினச்சிட்டு இருந்தேன், ஓகே நம்ம சிந்தனை ஆண்டவர் நமக்கு சிந்தனை கொடுத்துக்க நம்ம சிந்திக்கிறோம், இதுல இருந்து தப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் நான் கர்த்தருக்குள்ள வளரும்போது ஆண்டவர் ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை சுட்டி காட்டி அதையும் நான் கிட்ட திருத்தணும்னு ஆசைப்படுறாரு. அப்போதான் நான் ஆண்டோட அந்த ஒரு அன்பையும் அவரோட அந்த கைடன்ஸையும் நான் உணர்ந்தேன். ஆண்டவர் இந்த விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாரு, உனக்குள்ள சிந்தனை ஒன்று இருக்குது, நீ எதை வேணா சிந்திக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கனால நீ எதை வேணா சிந்திக்கிற. அந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம் நான் ஆண்டவர்கிட்ட, உனக்குள்ள சுயம் நிறைந்தவனா நீ காணப்படுறேங்கிறார். லிட்டரலா இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்ல, எனக்குள்ள பெருமை இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா, அந்த ஆண்டவர் என்னது, எனக்கு சிந்தனை இருக்கு, நான் மனசுக்குள்ள சிந்திக்கிறேன். இத்தனைக்கும் நான் பெருமையா கூட சிந்திக்கல, மனசுக்குள்ள நான் பெரிய ஆள் அப்படி கூட சிந்திக்கல. என் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நான் நிறைய விதமா யோசிச்சு பார்ப்பேன். அது அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாமே, அவங்க அப்படி இருக்கலாமே, இவங்க எப்படி இருக்கலாமே, இவங்க வாழ்க்கையில் அது அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறத கூட தேவன் அதை கூட விரும்பலாது. ஏன்னா நம்ம தேவன்கிட்ட முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லும் பொழுது முழுமையாக ஒப்பு கொடுக்கணும், அது நம்ம சிந்தனையும் அடங்கும். நம்ம சிந்தையில அதான் அந்த பிலிப்பியர் 2:5 சொல்ற மாதிரி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னது, தாழ்மையை வெளிப்படுத்துற சிந்தை அவருக்கு இருந்தது. அந்த தாழ்மை எனக்குள்ள வரணும். அதுதான் தேவன் உணர்த்துறதுக்காக சொன்னாரு, உனக்கு சுயாதீனம் இருக்குது, உனக்கு சிந்தனை நான் கொடுத்துருக்கிறேன், உன்னுடைய நினைவு நீ என்ன வேணா அதை நினைக்கலான்ற ஒரு திமிருனால தான் நீ இதெல்லாம் யோசிக்கிற.
தேவையில்லாத காரியங்களை ரொம்ப போட்டு யோசிக்கிற அப்படின்ட்டு தேவன் அந்த நாளில் அந்த விஷயத்தில் என்ன ஒரு காரியத்தை உணர்த்தினார். இது மொதல் விஷயம். இது உங்களுக்குள்ளேயும் நான் வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன் உங்ககிட்டயும் கூட. என்னன்னா, ரொம்ப போட்டு திங்க் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப போட்டு யோசிப்பீங்க எனக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப 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 யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுயம் நிறைந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. அந்த சுயம் வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்க பெருமையை தான் அந்த உணர்த்துறது. பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா பார்க்கணும். அதாவது நீங்கள் வந்து வெளியரங்கமாக நீங்கள் உங்கள் பெருமை, நான் இப்போ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லலை. பிசாசு ரொம்ப தந்திரமானவனா, அவன் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தில் அடிக்கிறான். எங்கன்னா, உங்கள் சிந்தனையில நீ இதை யோசி, அதை யோசி. அவன் பாட்டுக்கு அந்த பாம்பு போடுற மாதிரி இதை யோசி, அதை யோசி, அதை யோசி, இந்த பழைய காரியங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். நம்மளும் அதை என்ன பண்ணுறோம், யோசி பிசாசுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிசாசை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்குள்ள, அதாவது சுயத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள. நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, இல்லை சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட. வீட்டில் சும்மாவே இருக்க முடியல, தனியாக இருக்கிறேன், ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தனியாகவே என்ன சொல்கிறது, குறிப்பாக பெண்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கும் செய்கிறேன். அதாவது வீட்டில் தனியாக இருக்கேன், எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், தயவுசெய்து சொல்கிறேன், இதை எந்த வகையிலும் இதை நியாயப்படுத்தாதீங்க. அதாவது நாங்கள் என்னப்பா, நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம், நாங்கள் தான் நிறைய யோசிப்போம்லாம் தயவுசெய்து நியாயப்படுத்தாதீங்க. இது பிசாசினுடைய வேலை. உங்களுக்குள்ள பிசாசு உங்களை பலவீனப்படுத்தும்படியா அவன் உங்களுக்குள்ள ஒரு உங்களை சுயத்தை வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். நீங்களும் அதை தெரியாமலே சுயத்தில் ஏங்கி பெருமையை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம், சிந்தனையில். ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு கரெக்ட் பண்ணார். என்னன்னா, என் டைமை நான் யூஸ் பண்ணுறதில்ல எந்த அளவுக்கு நான் சுயமுள்ளவனாக இருக்கிறேன், பெருமையுள்ளவனாக இருக்கிறேன்றதை நான் உணர்த்தினேன். அதாவது ஆண்டவர் எனக்கு 24 hours கொடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு. அதாவது எனக்கிட்ட அந்த நேரம் இருக்குது, அதனால நான் எதை வேணால் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல நம்ம இயங்குறோம் பார்த்தீங்களா. நம்ம வாழ்க்கையில் நான் வந்து பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து தயவு செஞ்சு ரொம்ப அதை வந்து ஏன் ரொம்ப டூ மச்சாக யோசிக்கிறேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறேன்னா யாரையும் சிந்திக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் போனால் தான் கர்த்தருக்குள்ளே வளர முடியும். அதில் ஒரு சமாதானம் இருக்குது. நான் வந்து சும்மா ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை சொல்ல, அது எல்லாத்துக்கும் ஆண்டோட கேட்டு பண்ணுமாப்பா, சிந்திக்கிறது கூட ஆண்டோட கேட்டு சிந்திக்க, அப்படி கஷ்டப்படவே வேண்டாம். அது கடினமான காரியமே இல்லை. அதில் ஒரு சந்தோஷமும் ரொம்ப 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 அழகான சமாதானம் இருக்குது. அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன், டைம் இல்லை. அதாவது நார்மலாக நான் பைபிள் வாசிக்கிற டைம், நான் ப்ரேயர் பண்ண டைம் எப்போவுமே நைட்டு ஒரு 10 மணி 11 மணி மேலே தான் இருக்கும். ஏன்னா காலைல வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே 10 மணி தான் 10-10:30 சாப்பிடுவேன் வைங்களேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நினைப்பேன். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதாவது பார்த்துட்டு கேம்ஸ் விளையாடுவேன் சில நேரங்களில். இங்கே என்னென்னா, நான் ஆரம்பத்தில் எப்படி யோசிப்பேன்னா, ஓகே 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடணும், பைபிள் ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சுட்டு அடுத்து ப்ரேயர் பண்ணணும், இப்படின்னு நான் மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் என் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபோன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணால் நேரம் போகிறதே தெரியாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல ஆரம்பத்தில் இது வந்து இதை தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக ஒரு கட்டத்தில் அவர் வந்து கண்டித்து உணர்த்து வரல. என்னை வந்து என்ன சொல்கிறது, நிற்க வச்சு கேட்ட மாதிரி கேள்வி கேட்டார் ஆவியானவர் என்கிட்ட. உனக்கு அந்த நேரம் 10 மணிக்கு மேலே உன்னோட நேரம் நீ என்ன வேணால் பண்ணலாம், நீ இதை எப்படி வேணால் செலவழிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கனால தான் நீ வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற. பைபிள் கையில் இருக்குது, பக்கத்துலேயே பைபிள் இருக்குது, ஆனாலும் பைபிளை விட்டுட்டு நீ ஃபோன் பார்த்துட்டு அப்படியே கண்ணு டயர்டாயிரும், தூங்கிடுற. இந்த இடத்துல ஆண்டவன் சொன்னது என்னன்னா, அந்த நேரம் உன்னுடையது இல்லை, எனக்கிட்ட நேரம் இருக்குது, நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால சுயம் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ள பெருமை இருக்குது. இது வந்து நான் ப்ரேயர் டைமுன்ட்டு இல்லை, ஒரு நாளில் நீங்கள் வந்து செய்கிற எல்லா காரியங்களும் அப்படி தான். நீங்கள் சொல்கிறது உங்கள் நேரத்தை நீங்கள் எதுக்காக செலவிடுறீங்கன்னு பாருங்கள். தேவையில்லாத காரியங்கள் செலவிடுறீங்களா, என்னதா ரொம்ப ரொம்ப தப்பான காரியங்கள் செலவிடுறீங்களா, இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையை கவிழ்க்கும்படியான ஒரு வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த நேரத்தை பயன்படுத்தி. இது எல்லாமே நீங்கள் உங்கள் பெருமையில் சுயத்தில் எங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த 2 விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், உங்கள் சிந்தனையும் உங்கள் நேரத்தை. ஏன்னா என் வாழ்க்கையில் ஆண்டு எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்து என்னை வந்து திருத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். அதனால தான் நான் வந்து ஒரு சாட்சியோலாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சிந்தனையும் உங்கள் நேரத்தையும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏன்னா உங்கள் சிந்தனையும் உங்கள் நேரம் உங்களுக்கானது கிடையாது, அது ஆண்டவருக்கானது. அதை கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கேட்டு தான் நீங்கள் 2த்துலேயுமே நீங்கள் அதை டீல் பண்ணணும். உங்கள் சிந்தனை நீங்கள் சிந்திக்கிற காரியங்களும் சரி, உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுறதும் சரி, நீங்கள் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துங்க. நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன், தாழ்மை இல்லை, மனத்தாழ்மையை வெளிப்படுத்துங்க. ஏன்னா தாழ்மை மனசில் இருந்தால் தான் உண்மையான அந்த மனத்தாழ்மை வெளியரங்கமாகும். மனசில் தாழ்மை இல்லாமல் நான் வெளியே ரொம்ப தாழ்மையானவே நீங்கள் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது உங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால் மனத்தாழ்மையை தரித்து கொள்கிறவங்களா இருங்க. ஆமென்.